ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உங்களில் பலர் இன்றைக்கும் தனது வறுமைக்கும் சோகத்திற்கும் விதியையும் கடவுளையும் நொந்து நொந்து நூலர்ந்த பட்டம் போல் பயனில்லாது போவதை பார்க்கின்றோம். உனது துன்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் பிறர் மேல் பழியையோ காரணத்தையோ சொல்லுவதை தவிர்த்து உன்னை முன்னிறுத்தி கொள்ளணும். துன்பத்திற்கு விடிவு தானாக வந்துவிடும். அப்போது உனது எண்ணங்களின் பிரசவிப்புகளால் கோளாறு இருப்பது தெளிவாக தெரிந்துவிடும். மனம் காயப்படுத்தப்படாது இருப்பதற்கு எண்ணங்கள் பச்சோந்தியாக இருக்கக்கூடாது, கவரிமான் சாதியாக இருக்க வேண்டும். உன் சாய் சொல்வதை கேட்டுக்கோ. ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன் அதனுடைய உண்மை நிலையை முழுமையாக தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்ட உண்மை நிலையால் நீ சந்திக்க நேரிடும் நன்மை தீவைகளை ஆய்வு செய்து கொள்ளணும். சுகமாக தீங்கு விளைவிக்காத வழியை சாதகமாக கண்டறியணும். இறுதியில் கண்டறிந்த வழியில் வாய்ப்பு வசதி இவற்றை கணக்கிட்டு செய்ய துவங்கினால் எதிர்வரும் துன்ப சுமையை தூக்கி எறிந்து விடலாம். வையகத்தில் வாழ்ந்து காட்டிய சரித்திர நாயகர்கள் எல்லோருமே இப்படித்தான் சிந்தித்து செயல்பட்டார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டுக்கொண்டு சிந்தித்தால்தானே நீ போற்றும்படி வாழ முடியும். இப்படி செய்யலாமா இல்லை அப்படி செய்யலாமா என்று நீயே வருத்தி கொண்டு குழப்பத்தில் குட்டைக்குள் நீ புதைந்தது போலத்தான் துன்பம் சுலபமாக உன்னிடம் ஒட்டிக்கொள்கிறது. நீ எடுக்கின்ற முடிவுக்கு சரியான புரிதலோடு விடை கேட்க வேண்டும். ஓம் சாய்ராம்.